ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, பணியாரம், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நான் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் அரைப்பேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டம்ளரால் நான் 10 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இது நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இட்லி அரிசி. அவல் பார்த்திங்கன்னா அரை டம்ளருக்கு அளவாக எடுத்துக்கோங்க. இது நம்ம அரிசி போடும்போது ஒரு ஈடு போடும்போது நம்ம நனைச்சி வச்சா கூட போதுங்க, வாஷ் பண்ணி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி, இது அரை டம்ளர் அதே டம்ளரில் எடுத்துருக்கிறேன். இது சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயாங்க, இட்லி சோயான்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம் 4 டீஸ்பூன் அளவுக்கு, இதுவும் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது எல்லாமே நைட்டு ஊற வச்சதுங்க. உளுந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நாம் அரைக்கும் போது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்ச போதும் இந்த கில்லு பதத்தில் இருந்தால் போதுங்க. பருப்பு இப்படி நகத்தில் கில்லு பட்டால் போதும். பார்த்திங்கன்னா இதில் நான் 2.5 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 10 டம்ளருக்கு ஒரு உளுந்து ஒரு டைப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த உளுந்துலேயே நான் சேர்த்து ஒரு டம்ளர் வடைக்கு, உளுந்து வடைக்கு தேவையானது போட்டுக்குவேங்க. ஃபஸ்ட்டு ஈடு நான் வெந்தயம் இல்லாமல் நல்லா கெட்டி பதத்தில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்குவேங்க. அளவு எனக்கு அடிக்கடி அரைக்கிறதுனால மெஷர்மெண்ட் தெரியும் எனக்கு எவ்வளோ உளுந்து எடுக்கணும்னு. இப்போ இதில் நீங்கள் மார்னிங் கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ வடை சுட்டுக்கலாம். இதோட பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம் தண்ணியாக இருந்தால். நான் இப்போ இது கெட்டியாக தான் அரைச்சிருக்கிறேங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கொட்டை முத்துங்க. இது சும்மா 4 5 போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. அதே மாதிரி இது நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சாலும் சரி, மார்னிங் கொஞ்சமாக இட்லி சுட போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாவு மட்டும் வெளியே எடுத்துகிட்டு மற்ற மாவு உள்ளே வச்சுருங்க. உப்பு பாதி உப்பு தான் போடணுங்க. முழுசாக போட்டிங்கன்னா புளித்தன்மை கரண்ட் இல்லாதப்போ உங்களுக்கு பொங்கி பொங்கி வந்துடும். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் அரைப்பேன். இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள், நல்லா வரும். பச்சரிசி வேணுன்றவங்க 10 டம்ளர் போடுற இடத்துல 1 டம்ளர் மட்டும் நீங்கள் 9 டம்ளர் இட்லி அரிசி போட்டு 1 டம்ளர் பச்சரிசி போட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க. எண்ணெய் டக்கு டக்குன்னு பொங்கி வந்துடும். அதனால் நிறைய பேர் பச்சரிசி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மெத்தடில் தான் பண்ணுறதுங்க. பாய்.